ரொம்ப அதிகமாக பேசுகிறத விட மௌனியாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ஜெயிக்க முடியுமா? தப்புக்களை தட்டி கேட்டு தானே ஆகணும், இல்லாட்டி முடியாது தானே. ஸோ பாருங்கள், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது நாட்டில். ஆனால் ஒவ்வொருத்தருடைய கடமை என்ன? சே, யார் அரசியலுக்கு வந்தால் நமக்கு என்ன? இன்றைக்கி மக்கள் ஓட்டு போட்ட விதம் அந்த மாதிரி. யார் வந்தால் நமக்கு என்ன? மக்கள் என்ன செய்ய போகிறாங்க? மக்கள் ஓட்டு போடுறதோட முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு பணம் 2500 வரப்போகுது, சரியா? எல்லாமே கிடைக்க போகுது. இப்போ பாருங்களேன், நாங்கள் காட்டு வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், ஃப்ரீ பஸ்ஸஸ் கிடைக்கும், ஃப்ரீ பஸ்ஸஸ் இருக்கும். ஆனால் அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் தான் எல்லாரையும் கூட்டு போவாங்க. ஏன் ப்ரைவேட் பஸ்ஸில் கூட்டு போகிறாங்க? போகிறதுக்கு 10 ரூபா, திரும்பி வர்றதுக்கு 10 ரூபா, 20 ரூபா ஆகுதா? அந்த 20 ரூபாவை மிச்சம் பண்ணி அந்த ஒரு பாமர ஜனங்களில் கூலி வேலைக்கு செய்கிறவங்களுக்கு ஒரு 20 ரூபா சேர்த்து கூலியாக கொடுக்கக்கூடாதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த கூலியை கூடி கொடுக்க மாட்டாங்க அந்த கொத்தனார். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க வயிற்றில் அடிக்கிறது. ஒரு டீ காஃபி கொடுத்தாங்கன்னா ஒரு வடை கொடுப்பாங்க. இவங்க ஃபேவரான ஒரு கொத்தனாராக இருக்கும் பொழுது அந்த பிஞ்சைக்காரங்களோட சேர்ந்து பேசி என்ன பண்ணுறது, அதையும் கேன்சல் பண்ணுறது. எதெல்லாம் குறைச்சி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு தனக்கு ஃபேவரான விஷயங்கள் மட்டும் நடக்கணும்னு. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணும், அவங்களுக்கு எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கணும், சரியா? லோனை கேன்சல் பண்ணணும், மணி கிடைக்கணும், எல்லாமே நடக்கணும். ஆனால் உண்மையாக வாழ்ந்த தலைவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தப்புன்னு சொன்னது மாபெரும் தப்பு, சரிங்களா? ஒரு நல்ல தலைவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு பாதையை, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன், டிசைட் பண்ணுவேன், இந்த ரோலில் எனக்கு என்ன வேலை, எனக்கு என் பின்னாடி. இப்போ நான் நல்லா கேட்டுக்கோங்க, இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன் லிஸ்ட் ஆஃப் எம்எல்ஏஸ். என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். என்ன இஷ்யூஸ் போகுது? டிகிரி குவாலிஃபிகேஷன். இன்றைக்கி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் எத்தனை பேர் டிகிரி ஃபேக்காக முடித்தவங்க இருக்கிறாங்க, படிக்காமையே சர்டிஃபிகேட் வாங்கி முடித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இதுவே எம்எல்ஏ பீரியடில் ஓட்டே கேட்காம எத்தனை டிவிக்கு எம்எல்ஏஸ் வின் பண்ணியிருக்காங்க. தூளான பேச்சு, கலக்கலான பேச்சு, அந்த கலக்கலான பேச்சில் மயங்கி ஏமாந்து தத்தியாக இருக்கீங்க நிறைய பேர். இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? ஏன் தோணலை? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆந்திராவில் ஒரு 3 குழந்தைங்களுக்கு மேலே பெற்றாங்க. 2வது குழந்தை, 3வது பிரசவம்னா 30,000, 4வது பிரசவம் 40,000, 5வது குழந்தை 50,000. எப்படி ஒரு சலுகை? என்னங்க இது? இங்கே மக்கள் தொகை அளிக்கிறதுக்கு மக்கள் தொகை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுது? சில விஷயங்களோடது. அது என்ன, யார் செய்கிறாங்க? இந்து முன்னணி கட்சிகள் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள், தெய்வ வழிபாட்டோடு சம்மந்தப்பட்ட சில அரசியல் பிரமுகர்களோடு நடக்கக்கூடிய சில விஷயங்கள். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோவில்கள் எதற்காக பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்லுங்கள். கோவிலில் வாரத்தில் எவ்வளோ வருமானம் கிடைக்கிது? ஒரு கோவில் உண்டியல் எண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி அதே கோவில் வாசலில் எத்தனை பேர் பிச்சைக்காரங்களாக உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்முடைய நாட்டோட வருமானத்தில் அந்த கோவில் வருமானம் இடம்பெற்றிருக்குதா? ஓகே, நான் கேட்குறேன். இந்து மதத்தை சார்னாங்கன்னு ஸ்டாலின் சாரை குறை சொல்கிற நீங்கள், அவர் மனிதாபிமானத்தோட எந்த இன மக்களையும் அவர் பாகுபடுத்தி பேசலையே, ஓகேவா? இன்றைக்கி இந்து மதத்தை கேவலப்படுத்தியும் இஸ்லாம் மதத்தை மக்களையும் கொச்சப்படுத்தியும் என்ன பண்ணுறீங்க? இந்த அரசியல் மூலம் பிரச்சனைகளை மக்களுக்கிடையே பிளவுகளை கொடுக்குறீங்க. நீங்கள் பண்ணுறது மாபெரும் தப்பு, சரிங்களா? ஒரு அரசியல் தலைவனாக இருக்கிறவன் நாட்டில் சமாதானம் கொடுக்கணுமே தவிர்த்து தவறான சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் கொடுக்கவே கூடாது. அது கண்டனத்துக்குரியது, சரியா? நல்லா கேட்டுக்கோங்க. இந்த எலெக்ஷனுக்கு யாரெல்லாம் டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க சௌக்கியமாக இருக்கணுமா? தாய் தகப்பனை விரட்டி அடிக்கிறவனாக இருக்கான். தவறான ஒழுக்கத்தில் தாய் இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாத தாயை வீட்டை விட்டு அடித்து துரத்தனா அந்த பிள்ளை நல்லவன். அவன் தான் டிவிகேவுக்கு நம்பர் 1 ரசிகன். தன்னோட ரசிகனை திருந்த முடியலையே. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு பிள்ளைங்கள் இருக்குது, சரியா? பிள்ளைங்களுக்காக வாழக்கூடிய தாயாக இருந்தாலும் பலரிடம் பணத்தை பறித்து ஏமாந்து என்ன பண்ணுறா? தன் பிள்ளைகளுக்கும் அதே பழக்கத்தை கொடுக்குற பொறுப்பில்லாத ஒரு தாய். இந்த நிலைகள் ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு விடோஸ். சலுகைகள், பணம் இலவசமாக கொடுக்கப்படுது. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, விடேஸ்க்கு கூட கடவுள் என்ன சொல்கிறார்? தண்டனை கொடுத்து, ஆத்மாக்கள் தண்டனை கொடுத்து அவங்கள கை ஏந்தட்டும். பேராசையின் காரணமாக கெட்டவனாக இருந்தாலும் ஆன்மா கொள்ளுது. இன்னொன்று,
கணவன் சரி இல்லைன்னா இந்த பெண்ணுக்கு தலைவலியாக இருந்தாலும் கொள்ளுது. 2 விதமான தண்டனைகள் இருக்குல்ல. ஆனால் இங்கே என்ன பண்ணுது கவர்மெண்ட்டை, திருந்தாத சில பெண்களுக்கு பலவிதமான ஸ்கீம்ஸ் வேறு பெண்களுக்கு. ஓகேவா? உழைச்சி சாப்பிட்றதுக்கு வழி இருக்காங்க. நீங்கள் சோளிங்கர் சைடு போய் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு கோவில்களில் இலவசமான அன்னதானம், 24 மணி நேரம் ஃபுட்டு, காலையில் ஃபுட்டு, மத்தியானம் ஃபுட்டு, நைட்டு ஃபுட்டு, வேலைக்கே போக மாட்டாங்க. பல கோவில்களை இன்றைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். காஞ்சிபுரத்தில் பார்த்தேன், இன்னும் பல கோவில்களில் பார்த்தேன். எல்லா கோவில்களும் என்ன பண்ணுறாங்க, 3 வேளை உணவு கிடைக்குதுல்ல, நான் ஏன் வேலைக்கு போகணும்? லவ் ஃபெயிலியரில் அஃபெக்ட் ஆகிறது பசங்க, வாலிப வயசு பசங்களாக இருந்தால் அஃபெக்ட் ஆகிறது, தண்ணி அடிக்கிறது. இன்றைக்கி குடி அப்படியே மதுக்கான கடையில் எங்கள் ஊரில் மூடலைங்க, அப்படியே தாங்க இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பாட்டில் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா? நீங்கள் கேட்கலாம், என்ன 15 டேஸ் தானே ஆச்சு, என்ன சேஞ்சஸ் வரணும்? அப்படி கிடையாதுங்க. தானே தலைவன் என்பவன் தான் அரியணையில் முதல் நாள் அமரும் பொழுதே என்ன பண்ணோம், எல்லாத்தையுமே அவன் சொன்ன வாக்கு பிரகாரம். எதிர்க்கட்சி தப்புன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. போலியான வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. நன்மைகளை மக்களுக்காக விதைப்பவனே உண்மையான தலைவன். உண்மையான தலைவன் வரக்கூடிய அந்த அதாவது பின்னாடி என்ன நடக்க போகுது அதை முன்னாடியே அடைஞ்சு அதுக்குரிய சொல்யூஷன்ஸை கொண்டு வந்திருக்கணும்ல. ஏன் செய்யலை? தட் இஸ் அ பேட் திங். நான் ஒரு பெண்ணா, என்னுடைய நாட்டோட இது என்னுடைய நாடு, எனக்கு உரிமை இருக்குது. ஐ ஹாவ் த ரைட்ஸ் டு டாக். ஓகே, ஸோ இது என்னுடைய வாதம். இன்றைக்கி சொன்ன கருத்து உங்களுக்கும் மனசில் பதிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.